வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். உலகநாயகன் கமலஹாசன் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, பெங்காலி என 6 மொழிகளில் 220க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். இன்னமும் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் நடிகர், பாடகர், நடனக் கலைஞர், இயக்குனர், தயாரிப்பாளர் என இன்று பன்முக கலைஞராக உயர்ந்திருக்கும் நிலையில் களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். அந்த படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா, மனோரமா, எஸ்.வி. சுப்பையா, டி.எஸ். பாலையா, ஜாவர் சீதாராமன் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். டைரக்டர் ஏ. பீம்சிங்கின் இயக்கத்தில் உருவாகியிருந்த அந்த படம் 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெளியானது. அந்த படம் வெளியாகி இன்றுடன் 65 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த கமலஹாசனுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது கிடைத்தது. அதன் பிறகு அவர் விருதுகளை தேடி செல்லவில்லை, விருதுகள் தான் அவரை தேடி வந்தன. அதாவது, எனக்கு மேலும் விருதுகள் வேண்டாம் என ஃபிலிம்பேர் கமிட்டிக்கு அவர் கடிதம் எழுதும் வரை அவருக்கு 19 ஃபிலிம்பேர் விருதுகளும், தமிழக அரசின் கலைமாமணி விருது, இது தவிர பிற மொழிகளில் நடித்ததற்காக அந்தந்த மாநில அரசுகளின் விருதுகள் என பல்வேறு விருதுகள் தேடி வந்தன. குழந்தை நட்சத்திரமாக களத்தூர் கண்ணம்மாவில் அறிமுகமான கமலஹாசன் இன்று தமிழகத்திற்கான ராஜ்யசபா எம்பியாக ஆனது அவரது திரைப்பயணத்திலும் வாழ்க்கை பயணத்திலும் மைல்கல்லாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. அவரது திரை சேவைக்காகவும் அவர் நடித்த களத்தூர் கண்ணம்மா படத்தின் 65 ஆண்டுகள் நிறைவுக்காகவும் தமிழ் மற்றும் அனைத்து மொழி சினிமா ரசிகர்கள் சார்பில் நாம் நமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக நாயகனின் விஸ்வரூபம் இன்னும் தொடரும். நன்றி, வணக்கம்.